இப்போது நம்ம இடஒதுக்கீடுலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள் இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுப்போம். அந்த மாதிரி கூட்டணியிலேயே வந்து உள்கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறது தான் என்டிஏ கூட்டணி. ஆனால் இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் எல்லாரும் அறிவாலயத்துக்கு வராங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இதுவரையும் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோட பேசியிருக்கோம், மதிமுகவோட பேசியிருக்கோம், மனிதநேய மக்கள் கட்சியோட, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதனுடைய தலைமை அமைத்திருக்கக்கூடிய அந்த கமிட்டி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. எல்லாரும் ஒரு தலைமையை நோக்கி தான் பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஆனால் வெளிப்படையாகவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் நான் பாஜகவோடு தான் பேசுவேன், இங்கே பிரச்சனை வந்து யாருடைய தலைமையில் கூட்டணி அப்படின்ற கேள்வி அங்கே ஆரம்பிக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி. என்ன எண்ணிக்கை, இடஒதுக்கீடு எண்ணிக்கையாக இருக்கட்டும், இடஒதுக்கீடுக்கான எந்த தொகுதியாக இருக்கட்டும் அப்படின்றத அது அறிவாலயத்தில் இந்த கமிட்டியோடைய ஒப்புதலோடு இதுதான் பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கும் டிஸ்கஷனில் அப்படின்றத ஒரு மிட்ட கருத்தோடு நம்மெல்லாம் இருக்கிறோம் இந்த கூட்டணி இருக்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்னென்னா, ஒரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம், இது பாஜக தலைமையிலான கூட்டணியா இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணியா. இதுக்கு முன்னாடி எல்லா தேர்தலிலையும் யூபிஏ கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடு மாநில தேர்தல்கள் வரும்போது இது திமுக தலைமையிலான கூட்டணின்னு தான் திமுக அல்லாதவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலையை மாற்றிட்டு என்டிஏ கூட்டணின்னு சொல்கிற அளவுக்கு அதிமுக காரங்க வந்திருக்காங்கன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிறது. ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப இந்த என்டிஏ கூட்டணின்ற ஒரு வார்த்தை வந்துச்சா, என் தலைமையிலான கூட்டணின்னு வாங்க. இப்போ அங்கே அவங்க வீக்காக இருக்காங்க. அதனால அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன். அது ஒரு வார்த்தையை சொன்னீங்களா, என்ன கூட்டணிக்குள்ள கூட்டணியா, உள்கூட்டணி, கூட்டணிக்குள்ள உள்கூட்டணி, உள்ளிட ஒதுக்கி மாதிரி உள்கூட்டணி அமைச்சுக்கிட்டு வேலை பார்க்கறதெல்லாம் வந்து அந்த கூட்டணி இல்லை. இங்கே அதெல்லாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இப்போ காங்கிரஸை பற்றிலாம் அண்ணன் பேசினார். அதிகார பகிர்வுன்றது என்னை பொறுத்தவரையில் கடைசியாக நான் பார்த்த கிரீஷ் ஜோடங்கர் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில், அதிகார பகிர்வு என்பது மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, நாங்கள் வந்து அதிகார பகிர்வுக்கு பல எக்ஸ்பிளனேஷன் இருக்குன்னு சொல்லி அவர் கூட்டணி ஆட்சியிலிருந்து அவருடைய நிலைப்பாட்டை இறக்கி கொண்டு வந்துட்டார். இது அஃபிஷியலாக. பின்னாடி என்ன நடக்குது அதெல்லாம் நம்ம இங்கே பேசுறதுக்கு நமக்கான அதிகாரம் இல்லை.